இந்த விஷயத்துல இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம கிளம்பலாம். இப்ப நம்ம கிளம்பிட்டா வீட்டுல எல்லாருமே வருத்தப்படுவாங்க. பேசிட்டு போட்டோம், அவன் தானே. பேசட்டும். ஈஸ்வரி, எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க? அவன் வீட்டை விட்டு எல்லாம் ஒன்னும் போக மாட்டான்ல. அதெல்லாம் ஒன்னும் போக மாட்டான், போகவும் விட மாட்டோம். பேசாம இரு. என்னதான் பாட்டி கோவமா பேசியிருந்தாலும் அவங்களால நம்ம போறதை தாங்கிக்கவே முடியாது. அம்மாவை மட்டும் யோசிச்சு பாருங்க, அவங்க உடைஞ்சு போயிடுவாங்க. என்னம்மா எதுவுமே சொல்லாம நிக்கிற? சரி, ஓகே, வா வான்றல. என்னம்மா, என்ன ஆச்சு? எழில் வீட்டை விட்டு போறதுதான் அவனுக்கு நல்லது. ஐயோ அமிர்தா, உனக்கு புரியலையா? அம்மா தான் நம்மள போகவே சொன்னாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா எல்லாருக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லி யோசிச்சுதான் அம்மா இத சொல்லியிருக்காங்க. அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா அது சரியாதான் இருக்கும். அது எப்படிமா நல்லதாகும்? இல்ல எப்படி நல்லதாங்க எனக்கு புரியல. நீ வீட்டை விட்டு போன்னு சொன்னது அவன் முகத்தை பார்த்தேன்ல, எப்படி வாடி போயிருக்கான்னு பாத்தியா? மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காமா அவன். அவனை போய் வீட்டு விட்டு போக சொல்ற, அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதையாம நீ யோசிக்கவே இல்ல? நான் சொன்னது மட்டும்தான் அவனுக்கு கஷ்டமா? இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் அவனுக்கு கஷ்டமா இருக்காதா? பாட்டி பேசுன சொல்றியா? நான் எல்லாத்தையும் தான் சொல்றேன். எதுக்கு இப்படி சண்டையை போடணும்? அப்புறம் போயிடுவானான்னு புலம்பிட்டு இருக்கணும். என்னம்மா நீ? நாம இங்க இருந்து கிளம்பலாம். நீ புறப்படு. சொன்னா புரிஞ்சுக்கோங்க எழில். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத நீ கேளு. ஐயோ, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கலாம். எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாமா? பாட்டிட்டு பேசுறமா? நான் பேசுறேன். அவங்க காலில் விழுந்து இனிமே இப்படி பேசாதீங்க நான் சொல்றேன். வேற எது பண்ணனாலும் பண்ணி தொலைக்கிறேம்மா. நான் முடிவு பண்ணிட்டேன். நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. ட்ரெஸ் எடுத்து வைக்கிறியா இல்லையா? அவனுக்கு எந்த கஷ்டமா வராம நான் பாத்துக்கிறேனுமா. நான் உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்கிறேன், வந்து பேசுமா. அவனை வீட்டை விட்டு போக வேணாம்னு சொல்லமா. விடு அமிர்தா, நம்ம போறோம்.